ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ புது டிஷ்ஷு உங்களுக்கு கற்றுத்தரலான்னு தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு மாரி பண்ண போகிறேன். சட்னியாகவும் வச்சுக்கலாம், தொக்காகவும் வச்சுக்கலாம். இதை பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், தனியா, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் போடணும். இதை பாருங்கள், எண்ணெய் இது காயுது. பாருங்கள், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கி இருக்குது பாருங்கள். எண்ணெயிலே நல்லெண்ணெயில் வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, இதை பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன். இது நல்லா வதங்கணும், இன்னும் நல்லா வதங்கணும். இதை போட்டு உங்கள்கிட்ட நல்லா வதங்கினோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், நம்ம 50க்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா எப்படி இதேமாரி வதக்கணும். நான் அது மேலே திருப்பியும் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு நேரம் தட்டையை போட்டு மூடு. பாருங்கள், எடுத்து நல்லா ஆற வச்சிட்டோம். ஆறினோடனே இது பல்ஸ் மூட்டில் அரைக்கணும். ரொம்ப மழை அரைக்கக்கூடாது. இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இதை அரைச்சிட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், பல்ஸ் மூட்டில் தான் அரைச்சிருக்கிறேன். ரொம்ப மழை அரைக்கலை. கடுகு, கறிவேப்பிலை, வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. சாதத்துக்கு ஒரு கரண்டி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு. இதை பாருங்கள், தோசை ஊற்றிருக்கிறேன். இந்த தோசைக்கு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்க போகுது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த தப்பாக இருந்தாலும் இந்த கமெண்டில் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.